ஹோண்டா ஜாஸ் வண்டி தான் இப்போ பஞ்சர்னு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. இப்போ வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆணி ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம பஞ்சர் போட போகிறோம். சும்மா ஒரு சின்ன ஒரு செக்கப் தான். அதில் டயரை சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆணி இருந்தது. அந்த ஆணி இருந்ததையும் கஸ்டமர்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ டயர் ஃபுல்லாக காற்றடிச்சிட்டு அந்த இடத்துல பஞ்சர் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆணி எதனா இருக்கா இல்லையா, பஞ்சர் இருக்கா இல்லையான்றதை ஃபுல்லாக செக் பண்ணி நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பெனி பம்பு கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேரெல்லாம் ஃபுட் பம்ப் வாங்கும்போது நிறைய டேமேஜ் எல்லாம் ஆகும். ஆனால் இந்த கம்பெனியை வந்து நான் ஒரு 2 மந்த்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்னும் கேட்டால் எனக்கு ரெகுலர் யூஸுக்கு வந்து இந்த பம்பு நல்லாவே யூஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கம்பெனின்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் மவுண்ட் ரோடு சைடு போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த பம்பு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் மட்டும் வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்னும் போட முடியாது. அதனால் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. நேரில் பார்த்து வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ அந்த டியூப்லெஸ் டயர் பஞ்சரை ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிஞ்செல்லாம் போட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபுட் பம்ப் இல்லையா, அடிக்கடிக்கு காற்றடிக்க முடியாது. இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னாக்கா ஆணி எடுத்த அடுத்த செகண்ட் நம்ம பஞ்சர் போட்டு முடிச்சிடலாம். நல்லா பெரிய ஆணி தான் குத்திருக்கு. அதனால் ஃபோர்ஸாக காற்று வர்றதுனால தான் அந்த ஆணி கூட உங்களால் காமிக்காமல் பஞ்சர் அடுத்த செகண்டில் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அந்த ஹோல்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக தான் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் இதை வச்சு நம்ம புஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக வச்சு புஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த பஞ்சர் ஸ்ட்ராங்காக நிற்கும். நிறைய பேர்லாம் வந்து ஹோல்ஸ் பெருசு பண்ணிவிட்டு ஈஸியாக போடணுன்றதுக்காகலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் ஹோல்ஸ் பெருசு பண்ணணும். அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் காற்று அடித்து டயரை ஃபுல்லாக ஒரு செக்கப் பண்ணிட்டு தான் நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். காற்று அடித்து முடிச்சாச்சு. அடுத்து டயர் ஃபுல்லாக செக் பண்ணணும் இல்லையா, நம்ம பஞ்சர் போட்ட இடத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிடணும். இப்போல்லாம் நிறைய பேருக்கு மொபைல் சர்வீஸாக பண்ணுறது நிறைய கஸ்டமரெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பஞ்சர் கடை தேடிக்கிட்டு போகணும், அப்புறம் அவங்க பஞ்சர் கடையில் இருக்கிறவங்கள ஆளை வச்சு கூப்பிட்டுட்டு வரணும். அந்த போலலாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதுனால வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது இது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். எல்லாம் நட்டு போட்டு மாட்டிட்டு அடுத்து கஸ்டமர்கிட்ட ரெடி ஆகிடுச்சு சார்ன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா?